ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் இருக்கே நடந்து போகிற வழியில் பாண்டியன்ட்ட பதறாமல் சதறாமல் பக்குவமாக போட்டு கொடுக்குது. பார்த்துமா ஒரு விஷயத்த 2 விஷயத்த மறந்துட்டு போகிற, பார்த்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை என்கிட்ட யாரும் சொல்லலாமாமா, நான் நடந்து போகும்போது கேட்டுட்டேன் மாமாங்குது. பார்த்தது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை வேறு. அதாவது அவங்க கூப்பிட்டு பக்குவமாக சொன்னதுக்கு நீ சிறப்பான ஒரு காரியத்தை பண்ணுறாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, வீட்டுக்கு ஒன்று இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, கூட்டு குடும்பம்னா பல விஷயத்தை தாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவர் கோவத்தில் கொந்தளிச்சு வீட்டுக்கு வந்து செம்மையாக கத்துறாரு. காலில் சாங்கியை கட்டு விட்ட மாதிரி இந்த ஆட்டம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராஜியை திட்டினோடனே அது பொலக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மீனா ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம மீனாவால் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, மீனாவால் தான் யாருமே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பமே நல்லா இல்லைன்ட்டாரு, போடியா கொளுத்தி போடியா, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரமாக செய்ய அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவும் திட்டு வாங்கிட்டு நம்ம மீனா ரூம்குள்ளே உட்காந்து ரொம்ப அழுகுறாங்க. உடனே நம்ம செந்தில் போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் சமாதானம் பண்ணாரு. திட்டி விட்டு வந்த பாண்டியனை பிடிச்சி கோமதி அம்மா கழுவி ஊத்துறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா நீ இருப்பேன்னு நான் நினைக்கலப்பா, உன்கிட்ட சொல்லி என்கிட்ட எப்பயோ சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாண்டியன் உடனே கோமதி நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல கோமதின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கொந்தல சொன்னேன். நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவேன் நான் எதிர்பார்க்கல. 2 மருமகளை நடு ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி நடு வீட்டில் எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்குறே, இது நியாயமானு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாங்க. நீ பண்ணுறது எதுவும் சரியில்லைப்பா, போகிற போக்கு சரியில்லைப்பா, ஒழுங்காக இருந்துக்கோப்பான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. உடனே நம்ம பாண்டியனுக்கு கொஞ்சமாவது உரைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் வந்து மீனாவை கையில் காலில் விழுவாத குறையா விழுந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, லவ் மேரேஜ் ஆச்சு, லவ் மேரேஜ்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு ஆறுதல் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.